தீய குணம் வைஸ், நற்பண்பு வர்ச்சு, பேராசை கிரீட், சோம்பல் லேசினஸ், அவதூறு ஸ்லாண்டர், அவமானம் ஷேம், பொறாமை envy, வழிபாடு. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவில் ஒரு சில சென்டென்ஸ்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து இங்கிலீஷில் ஐ வில் டூ அப்படின்னு சொல்லணும். நான் செய்கிறேன் அப்படின்றத ஐ ஆம் டூயிங் அப்படின்னு சொல்லலாம். நான் செய்தேன் ஐ டிட். நான் அதை செய்ய போகிறேன் அப்படின்றோம் இல்லையா, அதை வந்து ஐ ஆம் கோயிங் டு டூ இட் அப்படின்னு சொல்லணும். செய்து கொண்டிருந்தார் வாஸ் டூயிங். நான் என் வேலையை செய்தேன் அப்படின்றோம் இல்லையா, அதை வந்து ஐ டிட் மை ஜாப் அப்படின்னு சொல்லலாம். நான் என் வேலையை முடித்திருந்தேன் அப்படின்றோம் இல்லையா, அதை வந்து ஐ ஹேட் ஃபினிஷ்ட் மை ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன் கூடாது, ஒய் நாட், இருக்கலாம், மேபி, வேறு ஏதாவது, எனிதிங் எல்ஸ், எதற்காக, ஃபார் வாட், அருகில் வா. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆசை டிசையர், சகுனம் ஓமென், வசதி ஃபெசிலிட்டி, தற்பெருமை பிராக், பரிகாரம். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. முடிவு எண்ட், தூசி டஸ்ட், தவறு மிஸ்டேக், பிழை எரர், சமம். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண் ஐ, புருவம் ஐப்ரோ, விரல் ஃபிங்கர், கை ஹேண்ட், முடி ஹேர், தலை ஹெட், நெற்றி. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. இஞ்சி ஜிஞ்சர், பூண்டு கார்லிக், கடுகு மஸ்டர்ட், மிளகு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண் சிமிட்டல் பிளிங்க், கண்ணடித்தல் விங்க், மெல்லுதல் சூ, துப்புதல் ஸ்பிட், வாய் கொப்பளித்தல் காகிள், கொட்டாவி. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. விதை சீட், இலை லீஃப், மரத்துடைய கிளைய பிரான்ச் அப்படின்னு சொல்லுவோம், மரத்துடைய பட்டைய பார்க் அப்படின்னு சொல்லணும். பழம் அப்படின்றத இங்கிலீஷில் என்னென்னு சொல்லலான்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. திறமை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து இங்கிலீஷில் ஸ்கில் அப்படின்னு சொல்லலாம். அடிமை அப்படின்றத ஸ்லேவ் அப்படின்னு சொல்லணும். துணிச்சலான அப்படின்றத பிரேவ் அப்படின்னு சொல்லணும். பயணம் அப்படின்றோம் இல்லையா, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. மென்யூ அப்படின்னா உணவு பட்டியல் அப்படின்னு சொல்லலாம். ரெஸ்டாரண்ட் நம்ம போகும்போது அங்கே என்னென்ன ஃபுட் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு கேட்குறதுக்காக நம்ம மென்யூ கேட்போம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மென்யூவை பார்க்கலாமா, கேன் ஐ see the மென்யூ. எனக்கு மெனு கிடைக்குமா, கேன் ஐ ஹாவ் எ மென்யூ. நான் மெனுவை பார்க்க முடியுமா, குட் ஐ see the மென்யூ ப்ளீஸ். எனக்கு மெனு கிடைக்குமா, மே ஐ ஹாவ் த மென்யூ ப்ளீஸ். இந்த சென்டென்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பதிலாக அப்படின்றதுக்கு இன்ஸ்டெட் ஆஃப் யூஸ் பண்ணலாம். எனக்கு பதிலாக இன்ஸ்டெட் ஆஃப் மீ, உனக்கு பதிலாக இன்ஸ்டெட் ஆஃப் யூ, அவர்களுக்கு பதிலாக இன்ஸ்டெட் ஆஃப் தெம், நமக்கு பதிலாக இன்ஸ்டெட் ஆஃப் அஸ், அவருக்கு பதிலாக. இது எப்படி சொல்லலான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார். ஏற்பாடு செய் அரேஞ்ச், நம்பு பிலீவ், திரட்டுதல் சேகரிக்க கலெக்ட், சார்ந்து டிபெண்ட், விளக்க எக்ஸ்பிளைன், பிடி ஹோல்ட், நம்பிக்கை ஹோப், ஈடுபடு இன்வால்வ், நீதிபதி ஜட்ஜ். முட்டாள் மாதிரி நடக்காத, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். டோன்ட் ஆக்ட் லைக் எ ஃபூல், டோன்ட் ஆக்ட் லைக் எ ஃபூல் அப்படின்னு சொல்லலாம். விவாதம் பண்ணாது அப்படின்றாங்கல்ல, டோன்ட் ஆர்கியூ, டோன்ட் ஆர்கியூ. அதை உடைக்காதே, டோன்ட் பிரேக் இட், டோன்ட் பிரேக் இட். அவனை அடிக்காத, டோன்ட் பீட் ஹிம், டோன்ட் பீட் ஹிம். இது போன்று நடக்காதே, டோன்ட் பிஹேவ் லைக் திஸ், டோன்ட் பிஹேவ் லைக் திஸ். அதை அங்கே வைக்கவும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து இங்கிலீஷில் பிளேஸ் இட் தேர், பிளேஸ் இட் தேர் அப்படின்னு சொல்லணும். என்னை கேலி செய்யாத அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து இங்கிலீஷில் டோன்ட் மாக் மீ, டோன்ட் மாக் மீ அப்படின்னு சொல்லணும். கொஞ்சம் அதிகமாக அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து சம் மோர், சம் மோர் அப்படின்னு சொல்லணும். இன்னொரு முறை அப்படின்றத ஒன்ஸ் மோர், ஒன்ஸ் மோர் அப்படின்னு சொல்லணும்.
எந்த வழியில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து இங்கிலீஷ்ல விச் வே அப்படின்னு சொல்லணும். எவ்வளவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து இங்கிலீஷ்ல ஹவு மச் அப்படின்னு சொல்லணும். எத்தனை அப்படின்னு சொல்றத ஹவு மெனி அப்படின்னு சொல்லணும். எவ்வளவு காலம் அப்படின்றத ஹவு லாங் அப்படின்னு சொல்லணும். எவ்வளவு தூரம் அப்படின்னு சொல்றத ஹவு ஃபார் அப்படின்னு சொல்லணும். வறுமை பாவர்ட்டி, கௌரவம் பிரஸ்டீஜ், சூதாட்டம் கேம்பிளிங், தந்திரமான இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலான்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. தாக்குதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து இங்கிலீஷ்ல அட்டாக் அப்படின்னு சொல்லணும். கவனம் அப்படின்னு சொல்றத அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லணும். நூலாசிரியர் அப்படின்னு இல்லையா, அவங்கள ஆத்தர் அப்படின்னு சொல்லணும். அதிகாரம் அப்படின்னு சொல்றத அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லணும். கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து அவைலபிள் அப்படின்னு சொல்லணும். தவிர்க்கவும் அப்படின்னு சொல்றத அவாய்ட் அப்படின்னு சொல்லணும். ஃபாலோவர்ஸ் ஃபார் மோர். எனினும், however, என்றாலும், although, இருந்தாலும், though, இருப்பினும், nevertheless, இன்னும் இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலான்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அன்னநடை வாடல், நொண்டி நடத்தல் லிம்ப், பூனை நடை டிப்டோ, தள்ளாடி நடத்தல் டாடர், நிதானமான நடை இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலான்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவில் ஒரு சில தமிழ் வேர்ட்ஸ்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரை பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், அது, தட், இது, திஸ், யார், ஹூ, எங்கு, வேர், என்ன. இந்த வார்த்தையை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபாலோ ஃபார் மோர்.